ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பூர்ணிமா பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வருகை தந்திருக்க ராஜசூரியன் சார் அவர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கேன். அது என்னன்னா, ஸோ நம்ம இப்போ எல்லாருக்குமே வந்து கலர்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம். ஸோ நாங்கள் நிறைய கலர்ஸ் நாங்கள் போடுறோம். ஸோ இந்த கலருக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை இந்த எந்தெந்த கலர்லாம் போட்டால் ஒரு சில நல்ல காரியங்களுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி நான் பேசலான்னு இருக்கேன் உங்ககிட்ட. அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். அதாவது நீங்கள் கலர்ஸை பற்றி கேட்டீங்க. கலர்ஸ் அப்படிங்கிறது வந்து கலர்ஃபுல்லாக நீங்கள் உங்கள் லைஃப் போகணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கலரை வந்து, ஏன்னா அந்த மகிழ்ச்சியான விஷயத்துக்கே கலர்ஃபுல்னு தான் பேர் வந்திருக்கு. அப்போ இந்த கலரு அவ்வளோ விஷயங்களை உங்களை வந்து உற்சாகப்படுத்தி உங்களை உயர்த்தும். அப்போ இதையும் சித்தர்கள் நிறைய விஷயம், எந்த கலரை எந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தினா நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் உள்ள ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி தான், என்னென்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். இது வந்து தனித்தனியாக இந்த ராசிக்கு இந்த கலரு, அந்த ராசிக்கு அந்த கலர்லாம் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எந்த ராசிக்கு என்ன கலருங்கிறது முக்கியம் இல்லை, எந்த செயலுக்கு என்ன காரியத்துக்கு எந்த கலரை பயன்படுத்தணும் இதுதான் முக்கியம். இங்கே யாராக இருந்தாலும் சரி, எந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த காரியத்துக்கு எந்த கலரை நீங்கள் பயன்படுத்தி, உடையாவோ அல்லது கைக்குட்டையாவோ அந்த மாதிரி, அல்லது வீட்டில் அடிக்கக்கூடிய பர்ணங்களோ, நீங்கள் இருக்கிற இடத்த அது மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் எந்த கலரை நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஆளுமைத்தன்மையும் வெற்றித்தன்மையும் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த உலகத்துல கலர்ன்றது மக்களோட லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா கலர்னா அவ்வளோ லைக் பண்றோம். ஆமாம், நீங்கள் அதனால தானே உங்களை மாதிரி எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே இப்போ வந்து 1 இன்ச் அளவுக்கு மேக்கப் அப்பிக்கிறாங்கல்ல. கலர் வேணும், கலர்ஃபுல்லாக வேணும், கலர் வேணும். இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி நிறைய வந்து இன்னைக்கு கலருக்கு முக்கியத்துவம் இருக்குது. அதுவும் வந்து விதவிதமாக இப்போ குடிக்கிற இது கூட பாருங்கள், ஜூஸ் கூட கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே பிடிச்ச மாதிரி கலர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த கலருக்கு இன்றைக்கி மனம் வந்து எல்லா மனிதனுடைய மனமுமே கலருக்கு அடிமையாகுது. அல்லது கலரை விரும்புது. அவங்க வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர்ல இருக்கு இப்போ. ஏன்னா கலரும் மனுஷங்களோட லைஃபும் வந்து ஒண்ணா இருக்கு. சில பேருக்கு வந்து சிவப்பா இருக்கவங்களை பிடிக்கும். அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நீங்க உங்க மாப்பிள்ளை உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ல இருக்கணும்? மாநிறமா இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி மாநிறமா இருக்கணும். சில பேர் வந்து சிவப்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து கருப்பா இருந்தா தாங்க எனக்கு பிடிக்கும்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சிவப்பா தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி இதில் கூட எல்லா விஷயங்களுக்குமே கலர் இன்றியமையாத ஒன்று. அப்போ இந்த கலர்களை தான் நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, என்னென்ன காரியங்களுக்கு ஒரு சில காரியம் இருக்குது. இப்போ நிலம் வாங்கணும், அப்போ அங்கே என்ன கலரை, என்ன கலர்ஃபுல்லாக, என்ன மாதிரி கலர்ஃபுல்லோடு நம்ம இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாண விஷயம் பேச போகிறோம், ஒரு மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறோம், பொண்ணு வீடு பார்க்க போகிறோம். இது கல்யாண விஷயம் எதுவாக இருந்தாலும், மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாண காரியம்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கே என்ன மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், என்ன மாதிரி கலரில் இருந்தால் அந்த காரியம் சாதிக்கலாம். இது இங்கே வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், காரியங்களுக்கு தான் கலரே தவிர ராசிகளுக்கு கலர் இங்கே வேலையே செய்யாது. அந்தந்த காரியத்துக்கு இதை நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும். அந்தந்த காரியத்துக்கு ஒரு கலர். ஆமாம், காரியங்களுக்கு என்ன கலர். அப்போ நீங்கள் காரியங்களுக்கு என்னென்ன கலர், என்னென்ன காரியம் இருக்குது. இப்போ போகிறோம் ஒரு விஷயம், ஒரு பொண்டாட்டியோட ஒரு கணவன் சண்டை போட்டான். இப்போ பொண்டாட்டி புருஷன் ஒற்றுமை வேணும். அப்போ அவளை போய் சமாதானப்படுத்தணும். அப்போ அவன் என்ன கலர் துணியில் போய் காட்சி கொடுக்கணும். நிறைய வீட்டில் நடக்கிற விஷயம். அதே மாதிரி தன்னுடைய லவ்வர் பிரச்சனை. ஏன்னா மாணவர்களுக்கு இது மாணவர்கள் இன்றைய கால இளைஞர்களுக்கு இது தேவையான விஷயம். காதல். ஏன்னா அங்கங்கே காதலுக்கு கண்ணியம், இன்னைக்கு வந்து காதலுக்கு கட்டுப்பாடற்ற கண்ணியமற்ற காதலுங்கிற பேர் மட்டும் இருக்குது. ஆனால் காதல் அங்கே இல்லாமல் இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உதவியாக நான் என்ன சொல்கிறேன்னா, கலர்ஃபுல்லாக நீங்கள் இருந்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக நீங்கள் சில காரியங்களை சாதிக்கலாம். அப்போ அந்த காதலுக்கு, அந்த ஆசைக்கு, அந்த ஆசை ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரி கலர் பயன்படும், இதெல்லாம் விஷயம் இருக்குது. அப்போ இப்படி யூகத்தோடு அந்த கலர்ஸை, அதே மாதிரி ஒரு தொழிலில் இன்றைக்கி போகிறோம், காலையில் அந்த தொழிலுக்கு உள்ளே இறங்குறோம். நம்ம ஒரு டீ கடை காராக இருப்பார்,
இல்லை ஒரு மளிகை கடை வச்சுருக்க பாரு, இது மாதிரி ஒவ்வொரு கடைகள் இருக்குது. அப்போ என்ன மாதிரி தொழில் செய்கிறவங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு பயன்படுத்தினா அந்த தொழில் விருத்தியாகும். இவ்வளவு இருக்குது இதில். இது வந்து காமெடி அல்ல, நாட் காமெடி. இதில் இவ்வளோ பெரிய ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மைத்தன்மை இதில் இருக்குது. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் கலர். கலர்ல இந்த விஷயத்துக்கு இந்த கலர் பயன்படுத்தலான்றது ஒரு மனுஷங்களுக்கும் தேவையான ஒரு விஷயம். ஆமாம், நிறம் தான் உங்களுடைய நோயை தீர்மானிக்கும். உடம்பு வெளுத்து போச்சுன்னா அந்த வெளுமை நிறம் உங்களுக்குள்ள வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குங்கிறத நிர்ணயிக்குது. கரெக்ட். இது மட்டும் இல்லை, உங்களுடைய கண் ஐ இருக்கு இல்லையா, ஐயோடைய பேக்ரவுண்ட் இருக்குல்ல வெள்ளை, அந்த போயிட்டு வந்து அதில் நிறைய நிறமாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஏதோ சம் டிசீஸ் உடம்புல உண்டாயிருச்சுங்கிறத காமிக்குது. அதாவது கலர்ஸ் மாறும் பொழுது அதோடைய உண்மைத்தன்மை வெளியே வரும். அது மாதிரி இந்த கலர்ஸ் எல்லா இடங்கள்லையும் எல்லா விஷயங்களையும் ஆழ்மைத்தன்மை பண்ணுது. அது மட்டும் இல்லை, சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் பாருங்கள் 7 வர்ணமாக இருக்கும். அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணீரில் பார்த்தீங்கன்னா தெரியும் 7 வர்ணங்கள். வானவில்லுடைய கலர் அதுதான், 7 கலர் நான் பார்த்துருக்கேன். அப்போ இந்த வேர்ல்டே வந்து 7 கலர்களால் பின்னப்பட்டது. 7 கலர். அந்த கலர் என்னென்ன? அதான் 7 கலரால் பின்னப்பட்டது. இந்த 7 கலர்களுக்கும் உள்ள விஷயம் என்ன அப்படின்னா 7 கலர்களை எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தணும் அது நீங்கள் தான் சார் சொல்லணும். இதுதான் விஷயம், இதுதான் ரகசியம். அப்போ இது மிக முக்கியமான அரிய குறிப்பு நம்ம பேச வர விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நம்முடைய நேயர்களுக்கும் அந்த கேள்வி வைப்போம், உங்கள்கிட்டையும் வைக்கிறேன். இந்த வேர்ல்டை பார்க்குறோம் இல்லையா, இந்த பிரபஞ்சம், இது வந்து உண்மையிலே இதோடைய நேச்சர் கலர் என்னன்னு சொல்ல முடியுமா நீங்கள்? பிளாக். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக, சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பொழுது மஞ்சளாக இருக்கும், பகலில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ப்ளூ கலராக தெரியும், இப்படி மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் உண்மையிலே இதோடைய நேச்சர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நேச்சராக இது வந்து என்னன்னு தெரியுமா? இந்த வேர்ல்டு, இந்த பிரபஞ்சம் இயற்கையாகவே என்னவா இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. டிரான்ஸ்பரண்டா இருக்குமா சார்? அதாவது சூரியன் அப்படிங்கிற ஒரு இறைசக்தி வந்து அப்படி மேலே வந்த அப்படின்னால தான் அந்த பிளாக் மாறுது, அந்த 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 இருட்டு மாறுது. எனக்கு தெரிஞ்சு உலகம் முழுக்க அப்படியே பார்த்தோன்னா பிளாக்காக இருக்கும் தான் நான் படிச்சிருக்கேன். அதுதான் சொல்கிறேன், இது நேச்சர் என்னன்னு கேட்டால் பிளாக் தான். பிளாக் நேச்சர், உண்மைத்தன்மை. இந்த வேர்ல்டுடைய உண்மையான கலர் என்னன்னா பிளாக். பிளாக். ஆக இந்த உண்மைத்தன்மை வந்து பேசாமல் இருக்கும். இந்த கலர் வந்து ஆக்சுவலாக இது வந்து செயலாக்கம் பண்ணுறதுக்கு தேவையான கலர் என்ன அப்படின்னா, செயலாக்கம் பண்ணுறதுக்கு தேவையான வந்து 7 கலர். 7 கலர். இந்த பிளாக்கு வந்து ஆக்சுவலாக என்னென்னா உங்கள்ட்ட எல்லா விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணும். பிளாக்ன்றது அப்சர்வேஷன். இப்போ ஏன் பிளாக்கை வந்து அணியக்கூடாதுன்னு போன வீட்டில் சொல்லுவாங்க, துக்ககரமான விஷயம் தான் பிளாக் அணியணும், இப்பெல்லாம் போடக்கூடாதுமாங்க. ஏன்னா பிளாக் வந்து அப்சர்வ் பண்ணும் எல்லாத்தையும், நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கோம்ல. அதான் சினிமா தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் ஏன் பிளாக் வச்சுருக்காங்க, ஒளியை உள்வாங்கிக்கும். ஓகே, இதுதான். அப்போ உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அதனால தான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட 10 பேர் வந்தால் பரவாயில்ல, நெகட்டிவ் எனர்ஜியோட 10 பேர் வந்தாலும் அதுவும் உங்களுக்குள்ள உங்களை பிரச்சனைக்கு உள்ளாக்கும். அதனால தான் முன்னோர் என்ன பண்ணாங்க, வெள்ளை ட்ரெஸ் போடு, வெள்ளை ட்ரெஸ், கருப்பு ட்ரெஸ் போடாத, கருப்பு ட்ரெஸ் போடாத, கோயிலுக்குலாம் வரும்போது கருப்பு ட்ரெஸ் போடாத அப்படிம்பாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவியலை மக்கள் புரிந்து கொள்ளாமையினால்தான் ஏன் அது போட்டால் அதில் தான் வந்துடுதா அப்படின்னு இன்றைக்கு படித்த இளைஞர்கள் வரைக்கும் அதோடைய பயன் தெரியாமல் போயிடுது. ஆகவே பிளாக் வந்து எப்போ அனுபவிக்கணும், துக்கத்துக்கு அனுபவிச்சான். ஏன்னு கேட்டால் தானும் துக்கமாக இருக்கிறதுனால அதை போட்டுக்கலாம். ஏன்னா நெகட்டிவாக தான் நீ இருக்க போகிற, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம், ஒரு நல்ல இதுகளெல்லாம் போகும்போது மேக்சிமம் பிளாக்கை தவிர்க்கிறது நல்லது. கருப்புன்றது ஒரு நெகட்டிவ். எஸ் அதான் அது உண்மையான ஒரு விஷயம். பிளாக்கை தவிர்க்கிறது எல்லாரும் நல்லது. ஆனால் நம்ம அழகுக்காக நம்மளை தெரியுங்கிறதுக்காக நம்ம அதை போட்டுக்கிறோம். ஆனால் பிளாக்கை தவிர்ப்பது நல்லது. காரணம் என்ன, பிளாக் நம்ம டார்க் கலரை போட்டுக்கிட்டே தான் இதை பேசிகிட்டு இருக்கோம். மக்கள் நம்மளே இப்படி தான் இருக்கோம், நம்மளே டார்க்காக தான் போயிட்டு இருக்கு. ஆகவே இந்த டார்க்கை வந்து சீக்கிரமாக மக்கள் இதெல்லாம் மாற்றிக்கணும், நம்மளும் மாற்றிக்கணும். ஆக இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ ஒரு ஒரு வியாபாரம் ஒருத்தர் செய்ய போகிறார், கடை துவக்க விழா. இல்லை யாரோ கடையை புதுசாக உற்பத்தி பண்ணுறாங்க, இந்த இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் போகணும், அப்போ நீங்கள் போய் பேசணும். வெள்ளை கலர் அந்த மாதிரி. அப்போ வந்து கட் பண்ணுங்க. வெள்ளை கலர் தானே சார் போடுவாங்க.
இல்லை நீங்கள் அது மாதிரி பேசக்கூடாது இடையில. ஐயோ சாரி சார், சரி. ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் சார். அது மாதிரி பேசக்கூடாது. கட் பண்ணிடுங்க, நான் அது மட்டும். நீங்கள் என்னுடைய பதில் வரும்போது நீங்கள் அது மட்டும்தான் பேசணும். ஓகே சாரி. நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே அப்புறம் சந்தேகம் வரும்போது உங்களுக்கான நேரம் வரும்போது கேட்கணும். ஓகே. அப்போ வந்து இந்த ஒரு காரியங்கள் ஆற்றும் பொழுது, ஒரு கடை திறப்பு விழா, ஒரு வைபோகம், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது அந்த ஒரு தொழில்நிலையை துவக்குகின்ற இடத்துக்கெலாம் நம்மளே துவங்கினாலும் சரி, மற்றவங்க துவங்கினாலும் சரி, அந்த இடத்துக்கெல்லாம் வந்து வெள்ளை உடையில் தான் போகணும். தான் உண்மை. வெள்ளை உடையில் போனால் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ஒரு பொண்ணு பார்க்குற விஷயம், ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிற விஷயம், இது வந்து வெண்பட்டு அணிஞ்சு போகணும். வெண்பட்டு. வெண்பட்டு வெள்ளை சந்திரனுடையது, வெண்பட்டுங்கிறது சுக்கிரனுக்குரியது. ஓகே. வெண்பட்டு அணிந்து போனால் அந்த காரியம் சிறப்பாக நடக்கும்னு சொல்லி வருது. அதே மாதிரி கோயில் சார்ந்த இடங்கள், தெய்வீகமான ஒரு இடங்கள், இதுக்கெல்லாம் வந்து மஞ்சள் மஞ்சள் உடை அணிந்து மஞ்சள் உடை அணிந்து இந்த மாதிரி போனோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சள் உடை அணியணும். அதே போல் வந்து ரோஸ் கலரும் போடலாம். ரோஸ் மஞ்சள் இதெல்லாம் வந்து ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது போட வேண்டியது. அதில் வந்து சிவப்பும் சேர்த்துக்கலாம். சிவப்பு, ரோஸ், மஞ்சள், இந்த 3 ஆலயங்களுக்கு போகும்பொழுது இந்த கலரில் பெண்கள் வந்து அவங்களுக்குள்ள ஆடைகளில் இது அதிகப்படியாக இந்த கலர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது மாதிரி இருந்தால் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் இந்த கலருக்கெலாம். அதே போல் ஒரு முக்கியமாக ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை, அதை ஜெயிக்கணும். அதில் என்ன பண்ணுறது, பஞ்சாயத்துக்கு போகணும், இல்லை கோர்ட்டுக்கு போகிறோம், அப்போ வந்து சிவப்பு துணியை பயன்படுத்தணும். சிவப்பு ஆடையை பயன்படுத்திட்டு போனால் அங்கே வழக்கு பிரச்சனை வம்பு தீரும். ஒரு கடன் தவணையே சொல்லணும் போய் ஒரு அதுக்கெல்லாம் வந்து சிவப்பு ஆடையை பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு போட்டி வந்துடுச்சு, அந்த போட்டியில் ஜெயிக்கணும், கலங்கணும். இப்போ தேர்தலில் நிற்கிறோம், இல்லை பரீட்சை எழுத போகிறோம், பரீட்சை எழுத போகிறது தேர்தலில் நிற்கிறது, இல்லை இன்னொரு இடத்துல போய் ஒருத்தர் ஆட்கொண்டு ஜெயிச்சு வழியே வரணும். அதே மாதிரி ஒரு இடத்துல போய் வந்து ஒரு லவ்வாக இருக்கட்டும், இல்லை மனைவின் மேலே வச்ச பாசமாக இருக்கட்டும், அங்கே ஒரு பிரச்சனை, அதை போய் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கலாம். பச்சையை யூஸ் பண்ணணும். பச்சை கலர் யூஸ் பண்ணால் இதுக்கெல்லாம் நம்ம வெற்றி வாகை சூடலாம். அதாவது இப்போ பரீட்சை எழுத போகும்போதும் சரி, தேர்தலில் நிற்கும் போதும் சரி, ஒரு அரசியல் கட்சியில் சேரும்போதும் சரி, அதில் மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கணும், அல்லது மக்களுடைய இதை, அதாவது இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய அன்பை எதிர்பார்ப்பை வாங்கணும், அன்பை. அப்போ இது லவ்வர்ஸுக்கும் இது யூஸ் ஆகும், கணவர்களுக்கும் யூஸ் ஆகுது, மனைவிக்கும் யூஸ் ஆகும். அப்போ அன்பு அதிகமாக தேவைப்படுகிறது, அதில் ஜெயிக்கணும், அன்பை வெற்றிகரமாக நம்முடைய அன்பு வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறவங்களாம் பச்சை கலரை பயன்படுத்தினா அங்கே சக்ஸஸ் ஆகும். அப்போ இது பச்சை. அப்போ வெள்ளை சொல்லிட்டேன், மஞ்சள் சொல்லிட்டீங்க, பச்சை சொல்லிட்டீங்க, ரெட்டு சொல்லிட்டீங்க, பிங்க் சொன்னீங்க. இன்னும் என்ன இருக்கு? ப்ளூ இருக்கு, ஒயிட், பிளாக்கும் சொல்லிட்டீங்க. ஆமாம், ப்ளூ பிளாக் சொல்லிட்டேன். இப்போ ப்ளூ கலரை பற்றி பேசணும். ஆமாம், இந்த ப்ளூ கலர் வந்து இரவு நேர படுக்கையின் போது, இரவு நேர படுக்கைக்கு இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. நைட்டு படுக்கும்போது ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு படுக்கைக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் படுக்கை, ரெண்டாவது வந்து பெரும்பாலும் பெட்ரூம் விஷயங்களுக்கு இந்த ப்ளூ கலர் பயன்படுத்துவது என்பது சிறப்பான ஒரு விஷயம். இன்னொரு விஷயமும் கேட்கணும் சார். இப்போ வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் எந்தெந்த விஷயத்துக்கு எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த கலர் போடலாம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ வீட்டில் கூட இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கலர் சூஸ் பண்ணி தான் வீடே கட்டுறாங்க. ஸோ ஒரு வீட்டில் வந்து இந்தந்த ரூமுக்கு இந்தந்த கலர் இருந்தா அப்படின்னு ஒரு இருக்கும்ல, அதையும் சொல்லிடுங்களா நம்ம நேயர்களுக்கு? அதாவது பொதுவாக வந்து பிரச்சனை இல்லாமல் வாழணும் அப்படின்னா இந்த கலர்களை பயன்படும். வெள்ளை, லைட் மஞ்சள், அதான் மஞ்சள், இதான் சொன்னேன், மஞ்சள், பச்சை, இதெல்லாம் வந்து எல்லா ஆதிக்க இது. அதே மாதிரி தெய்வீகத்தன்மையை குறிக்கக்கூடியது. ஏன்னா வீட்டுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பச்சை, அந்த பச்சையோட வெள்ளை கலந்தால் எப்படி இருக்கும், அதில் எத்தனை கலர் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். பச்சையும் வெள்ளையும் கலந்துக்கிறது, பச்சையும் மஞ்சளும் கலந்துக்கிறது, பச்சையும் சிவப்பும் கலந்துக்கிறது, இந்த மாதிரி கலவைகளை பண்ணிக்கலாம். அது லைட்டாகவும் பண்ணிக்கலாம், இதாகவும் பண்ணிக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் வரும். இதுதான் ஆளுமை பண்ணுவாங்க. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், பிளாக் எங்கே உங்களுக்கு பிளாக் கலர் வீடு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் பெயிண்ட் அடிச்சுப்பாங்க, இல்லை இப்போ ரெட்டு இல்லை எல்லோ ப்ளூ அடிக்கும், அந்த மாதிரி தான் வரும்.
அதே மாதிரி பெரும்பாலும் நீங்கள் வந்து உங்களுடைய எங்கே சொல்கிறேன்னா பெரும்பாலும் உங்களுடைய இது இருக்கு இல்லையா, அவங்க பார்டர் கட்டிக்கலாம் நீங்கள். அதாவது வீட்டுடைய முன்பகுதி இருக்கு இல்லையா, ஹாலில் வந்து பெரும்பாலும் சிவப்பு பார்டர் இருந்தால் நல்லது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து தர்க்கங்கள், வாதங்கள், பிரச்சனைகள் வர வேண்டிய இடம் அது. ஹாலில் தானே எல்லாம் உட்காந்து பேசுவீங்க. அங்கே சிவப்பு பார்டர் இருந்தால் இயற்கையாகவே உங்களுக்கு அந்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லது. சூப்பர் சார். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெரும்பாலும் வந்து உங்களுடைய கேஷ் வச்சுக்கிற ரூமு இந்த மாதிரி அது வந்து பச்சை கலரில் இருந்தால் நல்லது. ஓகே. அதே மாதிரி சாமி ரூம் அப்படிங்கிறது பெரும்பாலும் மஞ்சள் சிவப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சமையலறை சார். ஆமாம், சமையலறையை பொறுத்த வரைக்கும் அங்கே அதுதான் சமையலறைங்கிறது. பெரும்பாலும் யாரும் அது மாதிரி பண்ணுறது எல்லாமே இந்த டிம் கலர் பண்ணிடுறாங்க. ஒயிட்டாக இருக்கணும். ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் சமையல் அங்கே வந்து ஒயிட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒயிட் பார்டராகவும் அங்கே வந்துடணும். ஓகே, ஒயிட் பார்டர் வந்துடணும். அதில் வந்து பச்சையும் முடிஞ்ச வரைக்கும் வந்து சமையலை பொறுத்த வரைக்கும் பச்சையும் ஒயிட்டும் கலந்துச்சுன்னா சூப்பர். ஓகே, பச்சையும் வெள்ளையும் சமையல் கட்டில் பயன்படுத்தினீங்கன்னா அந்த அந்த உணவும் வந்து சிறப்பாக அங்கே எல்லாமே நல்லதாகவே அமையும். ஏன்னா உணவு ரொம்ப முக்கியம். அங்கே வந்து இந்த பிளாக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நோயாளியாக மாறுவார். பெட்ரூம் சார்? பெட்ரூம் தான் சொல்லிட்டேனே, ப்ளூ கலர். அதுக்கும் டோட்டல் ப்ளூ, லைட் ப்ளூ, டார்க் என்ன வேணால் பயன்படுத்திங்க. ப்ளூ கலர் பெஸ்ட்டு. ஓகே. ஆமாம், பெட்ரூமை பொறுத்த வரைக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த சிவப்பில் வந்து ஆரஞ்சு கலர்னு ஒன்று இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் வந்து வீட்டினுடைய முகப்பில் இருந்தால் பார்டர் கட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு புகழ், நல்ல பேர் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியனுடைய கலர் அது ஆரஞ்சு கலந்த ஒரு சிவப்பு, டார்க் ஆரஞ்சு கலர், ரொம்ப சிவப்பாக அது. ஆமாம், ரொம்ப நல்ல மாற்றங்கள். அந்த இது வந்து பூஜை அறை கூட வைக்கலாம், அல்லது முன்பகுதி அந்த ஹாலு கூட அதை பயன்படுத்தலாம் நீங்கள். அதாவது சிவப்பு பார்டர் கொடுத்துட்டு ஒரு ஆரஞ்சு கலரு இதை போட்டு விட்டீங்கன்னு ரூமுக்கு அவ்வளோ அமர்க்கலமாக இருக்கும். ஓகே. இந்த மாதிரி நீங்கள் அமைச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து உங்களை கலர்ஃபுல்லாக வச்சுருக்கும், நல்ல மாற்றங்களை கொடுக்கும், பெரிய முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் அணிகிற ட்ரெஸ்ஸும் சரி. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா படிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே பச்சை ஆக்ட் ஆகிற மாதிரி பார்த்துங்க. படிக்கக்கூடியவங்க, பதவி, அதே மாதிரி வேலை வாய்ப்பு. கலைத்துறையில் இருக்கிறவங்க இப்போ ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஆடிஷன் அந்த மாதிரிலாம் போகிறாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து எப்பொழுதுமே வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னா ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் இவங்க வந்து பிளாக் கலந்த ஏன் பிளாக்கை நான் சொல்கிறேன் அப்படின்னா பிளாக்கு கலந்த ஒயிட், பிளாக்கிஷ் ஒயிட் இதை பயன்படுத்தினா கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. ஏன் அப்படின்னா சனியும் சந்திரனும் தான் இங்கே. அதே மாதிரி அந்த பிளாக்கோட ரெட்டு கலந்துச்சுன்னா அங்கே பிரச்சனைகள் உருவானால் கூட சக்ஸஸ் ஆகும். ஏன்னா பிளாக் ரெட்டு, ஏன்னா கலைஞர்களுக்கு தான் சொல்கிறேன் நான், வேறு யாருக்கும் சொல்ல. இந்த கலைத்துறை ஏன் வந்து சினிமா அந்த கலைத்துறைக்கு மட்டும் ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா ஏதாவது இரவில் வெளிச்சம் காட்டுற இடம் அது. ஆமாம், பேஸுக்கு இருட்டு தான் அது. அப்போ அதோடைய பேஸ் தான் பிளாக்கு. அந்த பேஸை டச் பண்ணால் தான் நீங்கள் சினிமாவை டச் பண்ணுறதா அர்த்தம். சினிமா கலைஞர்களுக்கு மட்டும் அதான் இது மட்டும் விடுபட்டது. ஏன்னா சினிமாக்காரர்கள் சராசரி மக்களுக்கு இல்லை, சினிமாக்காரர்கள் அதிகாரம் பூசக்கூடியவர்கள்லாம் பிளாக்கை யூஸ் பண்ணிவிட்டு பிளாக்கோட ரெட்டை யூஸ் பண்ணாங்கன்னா பிளாக்கு, ரெட்டு, க்ரீன் இந்த விஷயங்களை பிளாக்கோட டச் பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா கலைத்துறையில் வின்னர் ஆவார்கள். ஓ, சூப்பர் சார். ஆமாம், இதெல்லாம் வந்து அதோடைய நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. கலரை பற்றி ஒரு ட்ரெஸ்லாம் இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, அண்ட் நம்ம சினிமா துறை கலைஞர்களுக்கும் சரி, நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு மங்களகரமான விஷயம், ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை மட்டுமே குறிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் நீங்கள் பெரிய பணக்காரர் ஆகணும், மகிழ்ச்சியாக நிறைய காசு பணம் நமக்கு நிறையா வரணும்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் வெண்பட்டு வெள்ளிக்கிழமை காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் அன்றைக்கு மட்டும் வெண்பட்டில் மேலாடையாவது நீங்கள் போட்டுக்கணும். வெண்பட்டுனா என்ன மாதிரி சார்? வெள்ளையாகவே பட்டு பார்த்துருக்கீங்களா, பட்டு துணி மின்னும் அப்படியே. வெண்பட்டு பயன்படுத்தணும். வெண்பட்டுன்னு நீங்கள் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. உண்மையான வெண்பட்டு வந்து வெள்ளிக்கிழமை மட்டுமே யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமையில் கூட 5 to 6 குளிச்சுட்டு கரெக்டாக 5 to 6க்கு அதை போடணும். எடுத்து போட்டுட்டு அன்றைய நாள் பாருங்கள், ஒவ்வொரு வாரம் கிட்டத்தட்ட 20 வாரத்துக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும்.
இந்த வெண்பட்டுக்கு அவ்வளோ நான் சொல்கிறது வந்து உண்மையான பட்டு வாங்கணும். ஓகே. ஆக பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பெருத்த பணக்காரனாக வரணும்னா வியாழக்கிழமை, அதாவது இது பணக்காரன் பெருத்த பணக்காரன் பிளாக் மணி வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்கணும், அவ்வளோ பெரிய செல்வந்தனாக ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் பட்டு. சரி, ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு இருப்பாங்கல்ல நிறைய வியூவர்ஸ். இப்பெல்லாம் பட்டு, இப்பெல்லாம் மிடில் கிளாஸுங்கிறத பட்டு துணி வாங்க முடியாத அளவுக்குலாம் கஷ்டம் இல்லை. அது ஒன்றும் பெரிய அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது. 1000 2000 மிஞ்சி போனால் ஒரு மேலே மட்டும் ட்ரெஸ்ஸு, நான் சொல்கிறது என்ன, ஃபுல் வேண்டாம், மேலே டாப் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்து எப்படி தான் பார்த்தாலும் 5000 ரூபாய்க்கு மேலே ஒன்றும் வந்துட போகிறதில்ல. ஒரு நல்லா பியூர் பட்டு 7000 ரூபா 7000 ஒரு 2 மாதம் கஷ்டப்பட்டு கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காலம்புறம் வச்சுக்கலாமே, இதை பட்டுங்கிறத காலம்புறம் வச்சுக்கலாம். ஆக உண்மையான பட்டு தேடி கண்டுபிடிச்சி அதில் வந்து நிறைய டூப்ளிகேட் போகிறது. நான் சொல்ல உண்மையான பட்டு துணியை இந்த கலரில் வியாழக்கிழமை நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தராவது உறுதி, பெரிய பணக்காரராவது உறுதி. புரியுது. இப்போ விஷயம் என்னன்னா, இப்போ கலரை பற்றி நீங்கள் நிறைய விஷயம். அதே மாதிரி அரசியல்வாதிகள் செவ்வாய்க்கிழமை தோறும் செம்பட்டு, சிவப்பான இதுலேயே பட்டுலேயே சிவப்பு, அந்த பட்டை வந்து ரத்த கலரில் இருக்கும். அந்த சிவப்பு பட்டு, அந்த சிவப்பு பட்டை வந்து அவங்க வந்து கரெக்டாக செவ்வாய்க்கிழமை 5 to 6 காலைல போட்டுருந்தவங்க அன்றைக்கி பூரா இருந்து அன்றைக்கு அந்த அரசியல் காரியங்களை புதுசாக பேசுகிறவங்க போகிறவங்க அந்த இதில் போய் பார்க்கணும். அந்த அரசியல் அக்கணத்தை பற்றி பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக அவங்க வந்து அந்த கிட்டத்தட்ட 7 வாரங்களுக்குள்ளேயே எதுக்காக போட்டாங்களோ அந்த பதவி அடைவாங்க. அவங்களுக்கு அந்த கட்சியில் பொறுப்பு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, பல மாற்றங்கள் ஏற்படும், முன்னேறுவாங்க. சாதாரண லெவலில் இருக்கவன் ஒரு எம்எல்ஏவாக இருக்கவன் அமைச்சர், இப்படிலாம் வர்றதுக்கு இந்த கலர்கள் உதவி செய்யும். சூப்பர் சார், நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி இந்த கலர்களை வந்து ஆளுமை பெறணும். அதே மாதிரி வீட்டில் கூட இந்த பூக்கள் கூட முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை கலர் பூக்களை அதிகமாக பயன்படுத்துகிறவங்க அதாவது வெள்ளை கலராக இருக்கணும். மல்லிகை, முல்லை இதெல்லாம் வந்து செல்வத்தை அதிகப்படுத்தும். ஓகே. இப்போ வீட்டில் வளர்க்குற செடி கூட என்னென்ன மாதிரி கலர்ஸ் வச்சிருக்கலாம்? அது பெரும்பாலும் செடிகள் பச்சையாக தானே இருக்கும். அது புதனுக்குரிய ஆதிக்கம் தானே, அது தப்பே கிடையாது. பசுமையாக இருக்கிறது வந்து புதன் தானே, அது நல்லது. அது கூட ஓகே. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயம். இது மாதிரி அதே மாதிரி செம்பருத்தி பூ பற்றி சொல்லிடணும். செம்பருத்தி பூ ஒற்றை செம்பருத்தி பூ, அது சூரியனுக்குரியது. அந்த செம்பருத்தி பூவை வந்து அரசியல்வாதிகள் அதிகமாக பயன்படுத்தணும். அரசியல்வாதிகள், அரசியலில் இருக்கிறவங்க, பேர் புகழ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கவங்களும் பயன்படுத்தலாம். இந்த செம்பருத்தி பூவை வச்சு பூஜை பண்ணால் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். செம்பருத்தி பூ வச்சு அது ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஓரையில் செய்தால், ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய உரையில் 5 to 6, ஞாயிற்றுக்கிழமை 5 to 6 இந்த செம்பருத்தி பூ வச்சு எந்த சாமியானாலும் சரி, நீங்கள் செம்பருத்தி பூவால் அதுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணி ஒத்தை செம்பருத்தி பண்ணி நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். அரசியல்வாதிகள் அரசியலில் பெரிய ஆளாயிருவாங்க, சினிமாவில் உள்ளவங்க சினிமாவில் பெரிய ஆளாயிருவாங்க. இது கண்கண்ட உண்மை. நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ பூவையும் சேர்த்து சொல்லிட்டீங்க. ஆமாம், இல்லை கலர்ஸுக்காக வரேன் நான். ஆக மொத்தத்தில் இதை விட இன்னும் சிறப்பு என்னன்னா, இந்த வாடாமல்லி பூன்னு ஒரு பூ இருக்குது. அதில் வாசம்லாம் வராது. ஆனால் அந்த வாடாமல்லி பூ வீட்டில் வந்து வாடாமல்லி செடி இருந்தால் அந்த குடும்பம் வாடாது. வாடாமல்லி செடியை ஒரு வீட்டிலே அவர்கள் குரு ஓரையில் வைக்கணும். ஆனால் ஒரு முக்கியம் அதில் விஷயம் இருக்குது. வளர்பிறை வியாழக்கிழமையில் வாடாமல்லி செடியை தன்னுடைய வீட்டுக்கு அந்த செடியோட பதியத்தை கொண்டு வந்து வளர்பிறை வியாழக்கிழமை காலையில் 5 to 6 வீட்டுக்குள்ளே கொண்டாந்துடணும். அந்த செடியை வந்து வீட்டினுடைய பகுதியில் சின்ன, அதாவது ஈசானியத்தில் வைக்கணும், இல்லாட்டி கன்னிமொழியில் வைக்கணும். இது மாதிரி இல்லாட்டி ஒரு தொட்டி கூட வாங்கி வச்சு அதை வச்சுக்கலாம். வாடாமல்லி செடி தானே அது, வச்சுக்கலாம். வாடாமல்லி செடி வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரும் எதற்காகவும் நீங்கள் வாட வேண்டிய விஷயம் வராது, அது தாங்கிக் கொள்ளும். ஆகவே அதில் அவ்வளோ அற்புதம் இருக்குது. அதுதான் வாடாமல்லி. ஆகவே இந்த கலரை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டோம். எல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கலரு, அதில் என்ன பூவு, எல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எல்லாம் நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த இன்னொரு விஷயம் கேட்கணும். இந்த எல்லோ கலர் வந்து கல்லாலெலாம் வைக்கிறாங்கல்ல, இந்த ஏதோ கட்டி அது அந்த மாதிரி வைக்கிறாங்கல்ல, அது எல்லோ கலர் கல்லா, எல்லோ கலர் துணி எடுத்து அதில் ஏதோ வச்சு அதெல்லாம் கட்டி வைக்கிறாங்க. அல்ல, மஞ்சள் குரு தான் பெரிய தனத்துக்கு தனகாரகன்னே பேர். குருவுக்கு வந்து ஜாதகத்தில் தனகாரகர் அப்படின்னு பேர். அந்த குரு பகவான் வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டாருனால தான் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். அப்போ மஞ்சள் அவருடைய கலரு. அதனால தான் மஞ்சள், அதெல்லாம் மஞ்சள் பட்டு பயன்படுத்த சொன்னேன். மஞ்சள் பட்டு பயன்படுத்தினால் மஞ்சள் பட்டு துணி எடுத்து
அதில் வந்து கொண்டைக்கடலை உள்ள ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கொண்டைக்கடலை ஒரு 10 கடலை உள்ளே வச்சு அதில் சுக்கிரனுக்கு இது உண்டான மொச்சையும் சேர்க்கலாம். குருவும் சுக்கிரனும் ஒன்றா சேர்க்கலாம், மொச்சையும் சேர்த்து புதனுக்குரிய பாசி பெரியும் உள்ளே சேர்த்துடலாம். அதே மாதிரி வளர்பிறை நாள்லாம் செய்ய போகிறீங்க, அதை சந்திரனுக்குரிய கொஞ்சம் நெல்லும் உள்ளே எடுத்து போட்டுட்டு அப்படியே ஒன்றா கட்டி கல்லால் போட்டுற வேண்டியதான், வேறு ஒன்றுமே தேவையில்லை. அவ்வளோதான். இதுக்குள்ளே ஒன்று செய்யலாம், ஏலம் கிராம்பை கொஞ்சம் சேர்த்துக்கணும், இல்லை பச்சை கற்பூரம் கொஞ்சம் அதில் வச்சிடணும். வச்சுட்டு நீங்கள் கல்லாவில் போட்டுருங்க, கல்லாவளையும் போட்டுடலாம். ஒன்று அதே மாதிரி ஒன்று போட்டுலாம் கட்டி அதுக்கு முன்னால் தொங்க விட்டுறலாம், வீட்லேயும் தொங்க விட்டுறலாம். ஐஸ்வர்யம் மகாலட்சுமி விராட்சம் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும். சூப்பர் சார், அதையும் நீங்கள் சேர்த்து சொல்லிட்டீங்க நம்ம ஆகவே. ஆமாம், ஆக இந்த கண்டனில் இது போதும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நம்ம பேச போகிறோம். நம்மள்கிட்ட வரக்கூடிய ஆட்களுக்கும் நிறைய நம்ம இப்போ என்கிட்டலாம் நிறையா வர்றாங்க, வாஸ்துன்னு வர்றாங்க. வாஸ்தை பற்றி நம்ம அடுத்த கண்டனில் அதான் பேச போகிறோம். ஒரு வீடு எப்படி அமைன்னு பேச போகிறோம். இப்போ கலர்ஸை பற்றி சொல்லிட்டோம். இது மாதிரி என்னிடம் வரக்கூடியவர்களுக்கு வராதவர்களுக்கு இவங்க 2 பேர்த்துக்குமே நான் கொடுக்குற தகவல் என்னென்னா, உண்மையை உண்மையாக உணர்ந்து நீங்கள் செயல்படணும். அதே மாதிரி ஜோதிடம் என்பது பல்வேறு வகையானது. ஆனால் சித்தர்கள் சொன்ன வழியில் நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாறுதல் ஏற்படும். ஆக சித்தவெளி மட்டுமே சுத்தவெளி என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறோம். ஆக சித்தவெளியில் நீங்கள் பயணம் பண்ணணும். வழிமுறையில் நம்ம இப்போ நம்ம சொல்லிட்டு வர பூராமே சித்தர்கள் சொன்ன முறைகள் தான். சூப்பர் சார். இதில் கடைப்பிடிச்சு கரெக்டாக வந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய வறுமையாளரையும் நம்ம அதில் வந்து மீட்டி ஒரு நல்ல நம்பிக்கை கொண்டாட முடியும். ஆகவே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சித்த வழிக்கு போனால் அது சுத்த வழியாக மாறிவிடும். ஸோ சார் சொல்கிறது எல்லாமே சித்தரோட வழிமுறைகள். ஸோ உங்களுக்கு நம்ம கொடுக்குற எந்திரமே இப்போ இவ்வளோ கலர்ஸ் இருக்குல்ல, இந்த கலர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் அதுவும் இருக்குது. அதை அந்த டாபிக் தனியாக பேசுவோம். அந்த எந்திரம் நாங்கள் வந்து போட்டு தர்றது எந்த பிரச்சனைக்காக இருந்தாலுமே எந்திரமே தீர்வு. ஓகே. ஏன்னா மந்திரம் அடங்கியது எந்திரம். ஓகே. இது தனியாக பூஜை புனஸ்காரங்கள் பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை. ஆக அந்த எந்திரமே வந்து பல மாற்றங்களை அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க வாழ்க்கை வந்து தந்திரமாக எப்படிடா அப்படி மாறிச்சுங்கிற அளவுக்கு இந்த எந்திரம் வேலை செய்யும். சூப்பர் சார். அதுவும் சித்தர்கள் சொன்ன விஷயம் தான். செம்ம சார், நிறைய சொல்லியிருக்காங்கல்ல சார். இன்னும் நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சித்தர்களை பற்றி. கண்டிப்பாக நல்லது. நம்ம வந்து அந்த ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய விஷயம் இந்த காலையில் பேசினோமே அந்த என்னது இதில் நம்ம அட்சய திருதியை பற்றி, அது மாதிரி அறியாமையில் நிறைய பேர் மூழ்கி இருக்காங்க. அட்சய திருதிக்கும் அட்சய திருதியில் போய் தங்கம் வாங்குறதுக்கு நீங்கள் பெரிய ஆளாகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அதை அவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டு செல்வார். அதான் தங்கம் எப்போ வாங்கணுங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். அதையும் நம்ம சொல்லி ஆமாம், வியாழக்கிழமையில் வியாழ உரையில் தங்கம் வாங்கினா சிறப்புன்னு சொல்லியிருக்கோம். ஆகவே இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரியாதனால தான். அது ஆக நம்மிடம் வரக்கூடியவர்களுக்கு சித்தர்கள் சொன்ன சுத்த வழியை நாம் காட்டுவோம். எஸ் சார். நாங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வேணும்னா நாங்கள் கீழே காண்டாக்ட் நம்பர் வச்சுருக்கோம். நீங்கள் ஐயாவுக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஐயா. நல்லது. அற்புதம். ஆனந்தம்.